அருகில் பெரிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டின் நடுவில் அமைதியாக ஓடும் ஒரு ஆறு. அந்த ஆற்றின் கரையில் ஒரு பெரிய மரம். அது சாதாரண மரம் இல்லை, வருடம் முழுக்க இனிப்பான சிவப்பு பழங்கள் தரும் மரம். அந்த மரத்தில் வாழ்ந்தது ஒரு சுறுசுறுப்பான குட்டி குரங்கு. பெயர் மிட்டு. மிட்டு மிகவும் புத்திசாலி. தினமும் காலை எழுந்ததும் மரத்தின் உச்சிக்கு ஏறி பழங்களை சாப்பிட்டு மகிழும். அந்த மரத்தின் கீழே ஓடும் ஆற்றில் 2 முதலைகள் வாழ்ந்தன. பெரியது கரண், சிறியது கீரா. ஒரு நாள் மிட்டு வழக்கம் போல பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தது. ஒரு பழம் கையில் இருந்து தவறி கீழே விழுந்தது. அது நேராக ஆற்றில் விழுந்து மிதந்தது. கரண் அந்த பழத்தை பார்த்து, அடடா, என்ன அழகான பழம் என்று அதை சாப்பிட்டான். அவன் கண்கள் பெரிதானது. இவ்வளவு இனிப்பு, இதை போட்ட மரம் எங்கே என்று ஆச்சரியப்பட்டான். அவன் மேலே பார்த்தான். மிட்டு மரத்தில் அமர்ந்து அவனை பார்த்து சிரித்தது. அந்த பழம் நல்லதா? அருமை. இன்னும் கிடைக்குமா? மிட்டு நல்ல மனசுடையது. நிச்சயம் என்று சொல்லி இன்னும் சில பழங்களை கீழே போட்டது. அந்த நாளிலிருந்து கரண் மற்றும் கீரா தினமும் மிட்டுவுடன் பேசத் தொடங்கினர். பழங்கள் கிடைத்ததால் அவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர். மிட்டு அவர்களை நண்பர்களாகவே நினைத்தது. ஒரு நாள் கீரா கரனிடம் சொன்னது, இந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழம் சாப்பிடுகிறது, அதனால் அதன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும். கரண் முதலில் தயங்கினான். அது நமக்கு நண்பன். ஆனால் ஆசை அவனை வென்றது. அடுத்த நாள் கரண் மிட்டுவிடம் சொன்னான், நண்பா, நீ எப்போதும் மரத்திலேயே இருக்கிறாய். எங்கள் வீட்டுக்கு வா, நாங்கள் உனக்கு ஆற்றின் அழகை காட்டுகிறோம். மிட்டு ஒரு நிமிடம் யோசித்தது. அவனுக்கு நீந்த தெரியாது, ஆனால் நண்பர்களை நம்பினான். சரி என்றான். கரண் தனது முதுகில் மிட்டுவை ஏற்றி ஆற்றுக்குள் சென்றான். நடுத்தரத்தில் மிட்டு கவனித்தது. கரண் சிரிக்கவில்லை, அமைதியாக இருந்தான். என்னாச்சு என்று கேட்டது. கரண் உண்மையை சொன்னான். மிட்டு, உன் இதயத்தை சாப்பிட நினைக்கிறோம். மிட்டு பயந்தது, ஆனால் வெளியில் காட்டவில்லை. அவன் உடனே புத்திசாலித்தனமாக சொன்னான், அடடா, நீ முன்பே சொல்லியிருக்கலாமே. என் இதயத்தை நான் மரத்தில் வைத்துவிட்டு வந்தேன். கரண் குழம்பினான். இதயம் மரத்திலா? ஆம், நாங்கள் குரங்குகள் இதயத்தை பாதுகாப்பாக வைப்போம் என்றான் மிட்டு. கரண் உடனே திரும்பினான். வாங்க, எடுத்து கொண்டு வரலாம். கரைக்கு வந்தவுடன் மிட்டு வேகமாக மரத்தில் ஏறிவிட்டது. மேலிருந்து சிரித்து கொண்டு சொன்னது, முட்டாள் கரண், யாராவது இதயத்தை உடலுக்கு வெளியே வைப்பார்களா? கரண் வெட்கப்பட்டான். மன்னித்துவிடு மிட்டு, ஆசை என்னை தவறாக நடத்திவிட்டது. மிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. நண்பன் மீது ஆசை வெல்லக்கூடாது. ஆனால் நான் உன்னை மன்னிக்கிறேன். மீண்டும் இப்படி செய்யாதே. கரண் தலைகுனிந்தான். அதன் பிறகு அவர்கள் உண்மையான நண்பர்களாகவே இருந்தனர். கரண் இனி ஒருபோதும் மிட்டுவை ஏமாற்ற முயலவில்லை. மிட்டு அந்த மரத்தில் தொடர்ந்து வாழ்ந்தது. ஆனால் அந்த நாளிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டது. நம்பிக்கை முக்கியம், ஆனால் புத்திசாலித்தனம் அதைவிட முக்கியம்.